Good evening, all. Today we are going to discuss about earth coupling in WAP5 loco. First of all, I want to show what is earth coupling. You first see this and then you can go further. இப்போ வந்து நார்மலி நம்ம ட்ரெடிஷ்னல் WP7 ஆர் WG9 லோக்கோவை எடுத்துக்கலாம், இல்லைன்னா WP4 WG7 லோக்கோவை எடுத்துருக்கலாம். அதுல எல்லாம் பார்த்தோம்னா நம்ம ஆக்சில்ல மோட்டரை எப்படி ஃபிட் பண்ணியிருப்பாங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு ஆக்சில் வந்து ஒரு ரொட்டேட்டிங் பார்ட்டு, அண்ட் தென் நமக்கு ஒரு மோட்டர் ஒரு ஸ்டேஷனரியா அங்கே ஃபிட் பண்ணப்பட வேண்டிய ஒரு ஐட்டம். இது ரெண்டையும் இன்டர் கனெக்டடா இருந்தாதான் நம்மளுக்கு டார்க்கு டிரான்ஸ்மிட் ஆகும். அப்போ அந்த மாதிரி விஷயங்களுக்காக மோட்டர் சஸ்பென்ஷன் யூனிட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அப்போ மோட்டர் சஸ்பென்ஷன் யூனிட்ல இந்த ட்ராக்ஷன் மோட்டரை ஃபிட் பண்ணும்போது இதன் மூலியமா நமக்கு அந்த ஆக்சில் ட்ரிவன் ஆகுது. மீன்வெல் WP5 லோக்கோல அப்படியான ஒரு விஷயம் இல்லவே இல்லை. ஸோ மோட்டர் சஸ்பென்ஷன் யூனிட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாம இப்போ பார்த்தீங்கன்னா டைரக்டா மோட்ரு ஒரு போகியில இருக்கு. இது ஆக்சில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் இருக்கு. அண்ட் தென் ஒரு கியர் கேஸு. இப்போ நம்ம கிளாஸ்ல பார்க்க போற ஐட்டம் வந்து இந்த ஹர்த் கப்ளிங்னு சொல்லப்படுற இந்த டிரைவ் கப்ளிங். இதை தான் பத்தி இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட்லேயும் இந்த ஒரு ஸ்லைடு வருது, லாஸ்ட்லேயும் சேம் ஸ்லைடு நான் உங்களுக்கு வச்சிருக்கேன். ஸோ இனிஷியலாக என்னன்னு தெரிஞ்சுக்க, நிறைய பேர் அண்டர் ட்ரக்ல நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். அதனால ஸோ அந்த டிரைவ் கப்ளிங்கோட ஒரு சின்ன க்ளோஸ்அப் ஷாட்டு தான் இது. நார்மலி இந்த டிரைவ் கப்ளிங் அப்படிங்கிறது வந்து ட்ராக்ஷன் மோட்ரு அண்ட் தென் கியர் கேஸ் ரெண்டுத்துக்கும் இடையில ஃபிட் பண்ணப்பட்டிருக்கும். இந்த டிரைவ் கப்ளிங் அப்படிங்கிறது ரெண்டு ஹாஃப் சேர்ந்த ஒரு அசம்பிளி. ஒன்று வந்து ட்ராக்ஷன் மோட்டர் சைடு அண்ட் தென் செகண்ட் ஒன் இஸ் கியர் கேஸ் சைடு அசம்பிள் ஆயிருக்கும். இந்த டிரைவ் கப்ளிங் எதுக்காக அங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ட்ராக்ஷன் மோட்டர்ல இருந்து வரக்கூடிய அந்த ரொட்டேஷனல் ஃபோர்ஸை, அதாவது டார்க்னு சொல்லப்படுற அந்த ரொட்டேஷனல் ஃபோர்ஸை கியர் கேஸுக்கு, அதாவது ட்ராக்ஷன் மோட்டர் பினியன் உள்ளதா இருக்கும், அண்ட் தென் ஒரு இன்டர்மீடியட் கியர் இருக்கும், அண்ட் தென் ஒரு மெயின் கியர் இருக்கும். ஸோ இவ்வளவு தூரத்துக்கு அது டிரான்ஸ்மிட் பண்றதுக்கு இந்த ஒரு டிரைவ் கப்ளிங் அப்படிங்கிற ஒரு எக்யூப்மெண்ட் வச்சிருக்காங்க. அண்ட் தென் இந்த கப்ளிங் வந்து கியர் பாக்ஸுக்கு ட்ராக்ஷன் மோட்டர்ல இருந்து டார்க்கு டிரான்ஸ்மிட் பண்ணும்போது ரேடியல் ஷிஃப்டிங் இருக்கலாம். ஒரு ஆக்சில் வந்து நம்ம ட்ராக்ல போயிட்டு இருக்கும்போது பெர்பெண்டிகுலர் ஆக்சிலோட ஆக்சிஸ் வந்து பார்த்தோம்னா, ஒரு நீங்க வந்து ஹரிசாண்டலா ஒரு லைன் வரைஞ்சிங்கன்னா அதுக்கு பெர்பெண்டிகுலரா 90 டிகிரியில ஒரு வெர்டிகலா மூவ்மெண்ட் இருக்கலாம். ட்ராக்கோட இர்ரெகுலாரிட்டியோ இல்லைன்னா வேற என்னென்ன ரீசன்கள்னால ஸ்ப்ரிங் ஆசிலேஷன் எது வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு ரேடியல் ஷிஃப்டிங், ஒரு ஆக்சில் இப்படி இருக்குது, கொஞ்சம் மேலும் கீழுமா போய் வர்றதுக்கான ஒரு சான்ஸ் இருக்கு. அத அண்ட் தென் ஆக்சியல் ஷிஃப்டிங், இந்த இது வந்து ஹரிசாண்டலா கூட இப்படி மூவ் ஆகும் இன் பேரலல் வித் ஆக்சிலோட ஆக்சிஸ், இது இப்படியும் மூவ்மெண்ட் ஆகலாம். அண்ட் தென் ஆங்குலர் ஷாஃப்ட் ஷிஃப்டிங், இது எப்ப நடக்கும்? ஒரு வீல்ல இருக்கு, அதுல நீங்க நார்மலா கன்வென்ஷனல் லோக்கோவே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. கன்வென்ஷனல் லோக்கோல ஆக்சில் மேல ட்ராக்ஷன் மோட்டர் ஃபிட் பண்ணிட்டாங்க, ஆக்சிலோட கியர் டீத்து கூட இந்த பினியன் வந்து மாட்டி நிக்குது. ஸோ இப்போ ஹை லோடு நிறைய கம்பார்ட்மெண்ட் இருக்கலாம், பேசஞ்சர் லோக்கோவா இருந்தா, இல்லைன்னா குட்ஸ் லோக்கோவா இருந்தா நிறைய லோடு இருக்கலாம். ஸோ அந்த லோட்ல ஃபர்ஸ்ட் இனிஷியலா லோக்கோல ஃபர்ஸ்ட் நாச்சு கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஜெர்க் எடுத்து இது ஸ்டார்ட் ஆகும். அந்த நேரத்துல நடக்கிறது ஒரு சின்ன ஒரு ஆங்குலர் ஷிஃப்ட், அதெல்லாம் ஒரு 0.1க்கும் கீழே இருக்கலாம். பட் அது கூட ஒரு என்ன சொல்ல பிரச்சனைக்குரிய ஒரு விஷயம். ஸோ அதையும் அவாய்ட் பண்றதுக்காக இந்த டிரைவ் கப்ளிங்கிறது யூஸ் ஆகுது. இது எப்படி அவாய்ட் பண்ணுது அப்படிங்கிறது ஃபர்தர் வரக்கூடிய ஸ்லைட்ல யூஸ் பண்றோம். ட்ரெடிஷனல் லோக்கோவை தாண்டி இதுல கொடுத்திருக்க ஒரு புதுவிதமான விஷயம், அது எதுக்காக பயன்படுது அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு மட்டும் சொல்லிடுறேன். அண்ட் தென் முதல்ல சொன்ன மாதிரி இந்த டிரைவ் கப்ளிங்கிற அசம்பிளி ரெண்டு ஹாஃபா இருக்கு. ஒரு இது ட்ராக்ஷன் மோட்டர் சைடு அண்ட் தென் இன்னொன்னு கியர் கேஸ் சைடும் ஃபிட் ஆயிருக்கு. இப்போ அந்த டிரைவ் கப்ளிங்கோட ஒரு ஹாஃபை உங்களுக்கு ஓபன் பண்ணி காட்டியிருக்கு. இப்போ இந்த போர்ஷன், இந்த டிபிடி அடிச்ச மாதிரி இருக்கு இல்லையா, இந்த டிபிடி அடிச்ச போர்ஷன் வந்து ஸ்லீவ் அப்படின்னு சொல்லுவாங்க.
அண்ட் தென் இந்த பிளாக்கிஷா இருக்குது இல்லையா, இது செப்பரேட் போர்ஷன். இது வந்து ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாரு. இந்த ஸ்டாரை நான் உள்ள ப்ரெஸ் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ எப்படி கப்ளிங் ஆயிருக்குது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக. அண்ட் தென் இந்த பக்கம் இருக்கிற ஸ்டட்டு, இது எப்படி அந்த ரெண்டு ஹாஃபா இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இந்த ரெண்டு ஹாஃப் எப்படி இன்டர் கனெக்டடா இருக்குதுன்னா, இந்த ஹாஃப்ல ஸ்டட் இருக்கும், அண்ட் தென் அனதர் ஹாஃப்ல ஒரு சின்ன போர்ஷன் இருக்கும். அதை ஒரு நட்டு போட்டு ரெண்டையும் இன்டர் கனெக்டடா வைப்பாரு. அண்ட் தென் இந்த ஸ்டார் பினியனை பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கு. ஸ்டார் பினியன்ல அந்த டீத் பாத்தீங்கன்னா ஒரு கர்வேச்சர் இருக்கக்கூடிய ஒரு டீத்தாக இருக்கும். ஸ்ட்ரெயிட்டான டீத்தா இல்லாம கர்வேச்சர் இருக்கு. அது எதுக்காகன்னு பின்னாடி வருது. அண்ட் தென் இந்த ஃபர்ஸ்ட் ஒரு மினிமம் இது வந்து மைனர் மிஸ்அலைன்மெண்ட், இதுக்குள்ளே ஏற்படக்கூடிய மைனர் மிஸ்அலைன்மெண்ட்டை அதை அக்கமடேட் பண்ணிக்கிறதுக்காக இந்த கர்வேச்சரான ஒரு டீத்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இந்த ஸ்லீவ்ல இருக்கக்கூடிய டீத்து, இது வந்து 46 டீத்து, அண்ட் தென் ஸ்டார் வந்து 45 டீத்து. ஸோ ஒன்று கம்மியா இருக்கும், ஸோ உள்ள போய் அக்கமடேட் ஆகுது. இந்த இது ஒரு சாம்பர் மாதிரி, இதுக்கு அடுத்து ஒரு மெம்பரேன் வரும், அண்ட் தென் ஒரு என்ன சொல்ல கவர் மாதிரி ஒன்று போட்டு, இது ஒரு க்ளோஸ் சாம்பரா தான் இருக்கும். இதுக்குள்ள ஆயில் லூப்ரிகேஷனுக்காக இருக்கும். இந்த டீத்தோட பேரு ஸ்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலா இருக்கிற அந்த டீத் மாதிரி இல்லாம ஸ்பர் அசம்பிளி. இப்போ நீங்க ஒரு ஏ டீத்து கூட நான் சொன்ன மாதிரி அந்த மோட்டரை வச்சு கப்பல் பண்ணி வண்டியை ரன் பண்ணும்போது அந்த இதுல ஒரு லைட்டான ஒரு பிளே எதிர்பார்ப்போம். எப்படி சொல்ல, ஒரு டீத்தும் இன்னொரு டீத்தும் எக்ஸாக்டா சேம் சைஸ்ல இருக்குது, எக்ஸாக்டா இன்டர் கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க ஒரு சப்ளை கொடுத்து அந்த மோட்டரை ரொட்டேட் பண்ணும்போது ஜாம் பேக் ஆகி அது மூவே ஆகாம போயிடும். ஸோ பேக்லாஷ், அதுக்காக நம்ம ஒரு மினிமம் பேக்லாஷ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அதுல வைப்போம். எதனால அதை பத்தியும் பின்னாடி இருக்குது. இந்த டீத்து ஒன்னோட ஜாம் ஆயிடக்கூடாது, அண்ட் தென் டீத்தோட டிப்புல எக்ஸஸான லோடு வரக்கூடாது, அண்ட் தென் ஒரு மெட்டலும் இன்னொரு மெட்டலும் கண்டினியூஸா அதுல ஒர்க் ஆகிட்டே இருக்குது. ஒரு மினிமம் கேப் இருந்தாதான் அதுக்குள்ள இருக்கக்கூடிய லூப்ரிகேஷன் இந்த கேப் வழியாவும் போய் அந்த இடத்துல ஹீட்டை ஜென்ரேட் பண்ணாம கண்டினியூஸா வச்சுட்டே இருக்கும். ஸோ இந்த காரணங்களுக்காக பேக்லாஷ் அப்படிங்கிற ஒரு ஐட்டம் இருக்கு. ஸோ நான் சொன்னேன் இந்த மாதிரி ஒரு மைனர் மிஸ்அலைன்மெண்ட்டை கூட எப்படி ஆக்சியலு, ரேடியலு, அண்ட் தென் ஆங்குலர் ஷார்ப் ஷிஃப்டிங், இந்த மூணையும் கூட அரெஸ்ட் பண்றதுக்காக தான் இந்த டிரைவ் கப்ளிங் இருக்குன்னு சொன்னேன். நார்மல் ட்ரெடிஷனல் மெத்தட் படி இருந்துச்சு அப்படின்னா இது அரெஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இந்த ஸ்பர் கப்ளிங் அப்படிங்கிற ஒன்று வச்சிருக்காங்க. ஸோ இது 100% மேட் ஆகி இருக்கும். ஸோ இதுக்குள்ளேயும் லூப்ரிகேஷன் இருக்குது. இதை அப்படியே டைரக்டா மெயின் கியர்ல வைக்கலாம், அப்படி வச்சிருக்கலாமே அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா நமக்கு கியர் ரிடக்ஷன் கொண்டு வர முடியாது. நமக்கு தேவை ஹை டார்க்கும் வேணும், ஹை ஸ்பீடும் வேணும். இந்த லோக்கோ ட்ரெடிஷனல் லோக்கோவை தாண்டி ஸ்பீடு போகணும். இப்போ உங்களுக்கு ஹை டார்க் வேணும் அப்படின்னா ட்ரிவன் கியர் வந்து கம்மியான டீத் இருக்கணும், டிரைவர் கியர் கம்மியான டீத் இருக்கணும், ட்ரிவன் கியர் ஜாஸ்தி இருக்கணும். இது வந்து உங்களுக்கு வந்து ஹை ஸ்பீடு மட்டும் போதும், ஹை டார்க் வேணாம் அப்படின்னா கியர் ரேஷியோ கம்மியா இருக்கணும். ஸோ இந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல மட்டும் பார்த்து சிங்கிள் டீத் இருக்குதுன்னா பண்ண முடியும். பட் நமக்கு மிஸ்அலைன்மெண்ட்டையும் ஃபோக்கஸ் பண்ணணும், அண்ட் தென் ஸ்பீடும் வேணும் அப்படிங்கிறதுக்காக இன்பிட்வீன் இந்த மாதிரியாக வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டிரைவ் கப்ளிங் இருக்கும், அண்ட் தென் ஒரு மெயின் டிஎம்மோட பினியன் இருக்கும், அப்புறம் ஒரு இன்டர்மிட்டன்ட் கியர் ஒன்று இருக்கும், அண்ட் தென் மெயின் கியர் வரும். ஸோ இதுதான் இந்த மாதிரி ஒரு மல்டி லெவல் ரிடக்ஷன் இருக்கும்போது நமக்கு ஸ்பீடும் கிடைக்கும், அண்ட் தென் நமக்கு இந்த வரப்போற அந்த ஆங்குலர் ஷிஃப்டிங்கு மிஸ்அலைன்மெண்ட்டையும் கூட மேனேஜ் பண்ண முடியும். இது அந்த டிரைவ் கப்ளிங்கோட ஒரு சின்ன டிராயிங். இது கியர் பாக்ஸ் சைடு, அண்ட் தென் இது மோட்டர் சைடு. அதுக்கப்புறம் இந்த ஸ்பர் டூத் இருந்துச்சுல இப்ப காட்டினது அது உள்ள இருக்கும், வெளியில இருந்த போர்ஷன் ஸ்லீவ். இது அந்த கியர் பாக்ஸோட போட்டோ. ஃபர்ஸ்ட் நான் ஒரு வீடியோ ஒன்று காட்டியிருந்தேன் இல்லையா, அதில் அந்த உங்களுக்கு ஜேர்னல் பார்த்துருப்பீங்க, அண்ட் தென் கியர் பாக்ஸ் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த கியர் பாக்ஸ் ஃபிட் பண்றதுக்கு சஸ்பென்ஷன் ஆர்ம் அசம்பிளி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யூஸ் பண்றாங்க. WP7ல நீங்க பார்த்துருப்பீங்க, அதை வந்து டார்காம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். சேம் அரேஞ்ச்மெண்ட் தான், அதனோட நேம் சஸ்பென்ஷன் ஆர்ம் அசம்பிளின்னு டெக்னிக்கல் நேமாக இருக்கலாம் கொடுத்துருக்காரு. இந்த ஒரு போர்ஷன் மட்டும் உள்ள ஸ்பெரி பிளாக்னு இங்க ஒன்று இருக்கு, அண்ட் தென் இது சஸ்பென்ஷன் ஆர்ம்,
இந்த ரெண்டும் சேர்ந்தது சஸ்பென்ஷன் ஆர்ம் அசம்பிளி. இந்த ஸ்பெரி பிளாக்ல என்ன இருக்குது அப்படின்னா சின்னதா ஒரு ரப்பர் குஷனிங் மாதிரியான ஒரு ஐட்டம். ஒரு டிஎம் வந்து நீங்க ஒரு நோஸ் பேட் மேல உட்கார வைக்கிறீங்க, இல்லைன்னா வந்து லோக்கோ பாடியே ஒரு சைடு பேரர் மேல உட்கார வைக்கிறீங்க. பஃபர்னு ஒரு ஐட்டம் இருக்கு, லோக்கோ இடிக்கும் போது வரக்கூடிய சர்ஜ் வாங்குறது. அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு மெட்டலு ஒரு பிளேட்டு அந்த மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். இப்ப இந்த ஸ்பெரி பிளாக்ல பார்த்தோம்னா பியூர் ரப்பர் இருக்கும். இது சின்ன சின்ன ஆங்குலர் ஷிஃப்ட் எல்லாத்தையும் உள்ள வாங்கிக்கிட்டு இந்த இது மேல ஒரு என்ன சொல்ல இந்த கியர் கேஸோட அந்த மவுண்டிங் கிராக் ஆகாம இருக்கிறதுக்கோ, இல்லைன்னா அந்த சப்போர்ட் ஆமே கூட கிராக் ஆகாம இருக்கிறதுக்கோ யூஸ் பண்ணப்படுது. ரப்பர் இருக்குங்கிற பட்சத்துல அதிகபட்சம் ரப்பர்ல ஒரு டியர் மார்க் வரலாம், ரப்பர் பாண்டிங் வரலாம், இல்ல ரொம்ப தேய்மானம் ஆயிருச்சு அப்படின்னா இது உலண்டு அந்த இடத்துல பிளே வரலாம். ஸோ அதை நம்ம இனிஷியலி பார்த்து சீக்கிரமாவே ஐடென்டிஃபை பண்ணி அதை அங்கிருந்து எடுத்துடலாம் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல. அண்ட் தென் இந்த டிரைவ் கப்ளிங்கோட ரெண்டு ஆஃப், கியர் கேஸ் சைடு இது, அண்ட் தென் இது ட்ராக்ஷன் மோட்டர் சைடு. இது ஹர்த் கப்ளிங் எதுக்காக சொல்றாரு, அந்த டிரைவ் கப்ளிங்கோட மேனுஃபேக்சரர் ஹர்த், மேபி அதனால சொல்றாரான்னு தெரியல. அந்த அசம்பிளியே சொல்றது டிரைவ் கப்ளிங்னு சொல்லணும். இண்டிபெண்டா நீங்க உள்ள இருக்கிறத பத்தி சொல்லணும் அப்படின்னா கிரவுண்ட் கியர் கப்ளிங் அப்படின்னு வேணா சொல்லலாம். அண்ட் இது அதனோட மாடல் நேமு, அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லூப்ரிகேஷனோட டைப்பு, எவ்வளோ கெப்பாசிட்டி யூஸ் பண்ணும், 500 ml. இந்த ஒரு கிரீசிங்கா இருக்கட்டும், லூப்ரிகேஷனுக்கு போடக்கூடிய ஆயிலாக இருக்கட்டும், எவ்வளோ சொல்லியிருக்காங்களோ அவ்வளோ மட்டும்தான் போடணும். ஒரு கிரீஸ் எக்ஸஸ் அடிச்சீங்க அப்படின்னா அது சுழல்றதுக்கே ரொம்ப என்ன சொல்ல ஹீட் ஆயிடும். அப்போ நம்ம டெம்பரேச்சர் செக் பண்ணும்போது பார்த்தோம்னா ஹை டெம்பரேச்சர் காட்டும். இதுவே கம்மியான கிரீசிங் அடிச்சிருக்கீங்க, சஃபிஷியன்ட் கிரீஸ் இல்லை அப்படின்னா அது 55 டேஸோ இல்லைன்னா வந்து ஒரு 180 டேஸோ சர்வ் பண்ணோம்னா அவ்வளோ தூரத்துக்கு கூட அது தாங்காம எம்எஸ்சி ஹீட்டாக போகும், இல்லை சீஸ் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ரெண்டு ஆஸ்பெக்ட்லையும் பார்க்கணும். மீன் சேம் கியர் கேஸில் இந்த மாதிரி டிரைவ் கப்ளிங்லாம் ஆயில் பயன்படுத்துகிறோம். ஆயில் ஜாஸ்தியாச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு குறிப்பிட்ட அளவு 500 ml. இன்கேஸ் 500 mlக்கு ஜாஸ்தியா நீங்க போட்டுட்டீங்க அப்படின்னா இதுல ஒரு பிளெக்சிபிளா இருக்க வேண்டிய ஒரு மூவ்மெண்ட் இருக்கு, அது பின்னாடி வருது, அந்த பிளெக்சிபிலிட்டி இல்லாம போயிடும். ரொம்ப அதுக்கு என்ன சொல்ல அந்த கொள்ளளவுக்கு தாண்டியும் நீங்க போடுறீங்க அப்படின்னு. இதுவே சஃபிஷியன்ட் லூப்ரிகேஷன் இல்லை அப்படின்னா ஹை ஸ்பீட் லோக்கோ கண்டினியூஸ் ஆப்ரேஷன் இருக்கு, லெஸ் லூப்ரிகேஷன் அப்படின்னா உள்ள ஹீட் ஆகும். அண்ட் தென் நம்ம கிட்ட ஒரு ரப்பர் இருக்கு, அந்த ரப்பர் பஞ்சர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுவும் ஒரு பிரச்சனை. ஸோ கொடுக்கப்பட்ட நமக்கு நாமினல் வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா அந்த கண்டெய்னருக்குள்ள 500 ml போடணும். நம்மளுடைய விஷயம் என்ன, ஷெடியூல் வரும்போது ஒரு 100 ml டாப் அப் பண்றோம். இதுக்கு எதுவும் ஸ்பை கிளாஸ் மாதிரி எதுவும் கிடையாது. ஸோ நம்ம பர்சனலி அதை ப்ரெஸ் பண்ணி பார்த்தோம்னா ஒரு ஒரு தண்ணி இருக்கிற ஒரு ரப்பருக்குள்ள, ஒரு ரப்பர்ல ஒரு ஐட்டம் நீங்க யோசிச்சுக்கோங்க, பலூனோ எதுவோ ஒன்னா யோசிச்சுக்கோங்க, உள்ள தண்ணி இருக்குது, உள்ள ஊத்திட்டீங்க அப்படின்னா அதை ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு என்ன சொல்ல பம்ப் ஆகும்போது ஒரு ஃபீல் ஒன்று இருக்கும். இல்ல அது காலியா இருக்குது, எம்டியா இருக்கு, வேக்குவமா இருக்கு, நிறைய வேக்குவம் இருக்கு, கொஞ்சம் தான் ஆயில் இருக்குதுன்னா நல்லாவே ப்ரெஸ் ஆகும், காத்தும் வரும் இல்லையா. இது அந்த மாதிரி நம்ம கெஸ் பண்ணி அதுக்கு தேவையான அளவு ஆயில் போடணும். அண்ட் இந்த கியர் கேஸ் சொன்னேன் இல்லையா, அந்த கியர் கேஸ் இதுக்குள்ள என்னென்ன கியர்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்து நானும் இது வரைக்கும் ஓப்பன் பண்ணி பார்க்கல. நம்ம ஷெட்ல இந்த டிரைவ் கப்ளிங் மட்டும் தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம். நான் எஸ்எம்ஐ படிச்சு ஒரு 2-3 ஸ்லைடு ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ நான் ஃபைனலி கட் பண்ணிட்டேன். இந்த கியர் கேஸ்க்குள்ள என்ன இருக்குது, ட்ராக்ஷன் மோட்டர்ல இருந்து வரக்கூடிய அந்த டார்க்கை டிரைவ் கப்ளிங்க்கு நம்ம கொண்டு போறோம், டிரைவ் கப்ளிங் வழியா கியர் கேஸுக்கு கொண்டு போறோம். இந்த கியர் கேஸ்க்குள்ள மெயின் கியர் இருக்குது அண்ட் இன்டர்மீடியன்ட் கியர் இருக்குது. இந்த கியர் கேஸோட ஆயில் லெவல் வந்து 7 லிட்டர்ஸ். ஸோ நான் ஒன்ஸ் அதெல்லாம் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஃபர்தர் என்னன்னு நம்மளுக்கு கூட சொல்ல முடியும். இது வந்து 2 ஹாஃபா இருக்கும். ஒரு ஹாஃப் வந்து போகியில அந்த ஒரு செயின் லிங்க் மாதிரி ஒன்று இருக்குது, சேஃப்டி டிவைஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதன் மூலியமா கனெக்ட் ஆகிருக்குது. இன்னொன்று வந்து நான் அந்த சப்போர்ட் ஆர்ம் அசம்பிளின்னு சொன்னேன் இல்லையா, அது வச்சு கனெக்ட் ஆயிருக்கு. ஒரு கியர் கேஸை ரெண்டா ஃபிட் பண்ணணும் அப்படின்னா இந்த 2 விதமா. அண்டு கியர்னாலையும் நிக்குது, அது ஒரு சேஃப்டி டிவைஸ்ல இன்டர்மீடியன்ட் கியர்ல ஒரு லென்த்தி போல்ட் வரும், அந்த லென்த்தி போல்ட்ல தான் கனெக்ட் ஆகிருக்குது. ஏன்னா அந்த மெயின் கியர் அப்படின்னு 2-3 சப்ஜெக்ட் கொண்டு போனா அது இப்ப தேவைப்படாது.
எப்படி ஃபிட் பண்றோம் அப்படின்னு. இதுதான் அந்த சேஃப்டி டிவைஸ். ஃபோட்டோ கரெக்டா செட் பண்ணல நானு. இது அந்த டிரைவ் கப்ளிங்கு. அண்ட் தென் கியர் கேஸு கரெக்டா பிளேஸ் பண்ணல நான் இது. சேஃப்டி டிவைஸ். சேஃப்டி டிவைஸ் போகியில ஒரு இடத்துல ஹேங்கிங்ல இருக்கும். அண்ட் தென் இங்க இன்டர்மீடியன்ட் கியர்ல ஒரு போல்ட் ஒரு நட்டு மூலியமா கனெக்ட் ஆயிருக்கும். இது அந்த கியர் பாக்ஸோட மெட்டீரியல், அலாய் மெட்டீரியல், ஆயில் கெப்பாசிட்டி 7 லிட்டரு, ஆயிலோட ஸ்பெசிஃபிகேஷன், ஆப்டிமல் ஆப்டி கியர் 220, கியர் பாக்ஸ் அந்த சப்போர்ட் ஆர்மோட வெயிட் 8.6 kg. ஒரு கிளாரிட்டியான போட்டோ. இப்போ அந்த கிரவுன் கியர் கப்ளிங் நான் சொன்னேன் இல்லையா, அந்த டிரைவ் கப்ளிங்கின் உள்ள நம்ம ஓபன் பண்ணியதுக்கு அப்புறம் ஒரு கர்வேச்சராக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி சொல்லியிருந்தேன். அதனோட இதுதான். இப்போ நார்மலி ஒரு என்ன சொல்ல, பினியனை வச்சு நீங்க ட்ராக்ஷன் மோட்டரை வச்சு இதை டிரைவ் பண்ணியிருக்கலாமே. இந்த இது எதுக்காகன்னு கேட்கும்போது நான் சொல்லியிருந்தேன், அந்த ரேடியல் ஆக்சியல் அண்ட் ஆங்குலர் ஷாஃப்ட் ஷிஃப்டிங்கை இது பண்ணணும். இது வந்து மிஸ்அலைன்மெண்ட் எல்லாம் இது அக்கோமடேட் பண்ணி நமக்கு தரணும் அப்படின்னு. என்ன விஷயத்துக்காக? நீங்க ஒரு வோல்டேஜ் இருக்கு, ஒரு ஃப்ரிட்ஜோ என்னமோ இருக்குது, நீங்க டைரக்டா சப்ளைல கொடுக்கும் போது அது ஒர்க் பண்ண தான் போகுது. என்ன பிரச்சனை? ஸ்டெபிளைசர்னு ஒன்று எதுக்காக தேவைப்படுது? நமக்கு வர வேண்டிய அவுட்புட் வோல்டேஜ்ல எந்த ஒரு ஃபிளக்சுவேஷனும் இல்லாம இருக்கணும். அந்த ரீசனுக்காக தான் ஸ்டெபிளைசர்ன்ற ஒன்றை யூஸ் பண்றோம். சேம் வை இங்க நமக்கு மெக்கானிக்கல்ல அந்த மாதிரியான ஒரு விஷயம் இல்லை. அப்போ வைப்ரேஷனோ ஆசிலேஷனோ இல்லைன்னா இந்த மாதிரி ஷிஃப்டிங்கோ தரக்கூடிய ஐட்டத்தை நான் எப்படி ஃபில்டர் பண்ணி எனக்கு ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில என்னோட அவுட்புட் டார்க்கை தர முடியும் அப்படின்னு யோசிக்கும் போது இந்த டூயல் கார்டானிக் ஆக்டிங் கப்ளிங், அதாவது இந்த டிரைவ் கப்ளிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தராங்க. இந்த டூயல் கார்டானிக் ஆக்டிங் கப்ளிங் அப்படின்னா ஐடென்டிக்கல் சேமா இருக்கணும். ஒரு எண்டு நம்ம ட்ரிவன் எண்ட்ல இருக்கணும், ஒரு எண்டு டிரைவர் எண்ட்ல இருக்கணும். அண்ட் தென் இந்த ரெண்டும் அடுத்தடுத்து தான் இருக்கணும். என்கிட்ட நான் இந்த எஃபெக்ட் எல்லாம் வந்து நான் கட் பண்ணணும், என்கிட்ட 2 கப்ளர் இருக்கு, இதை நான் எண்டில் ஒன்று போடுவேன் ஃபர்ஸ்ட்ல ஒன்று போடுவேன் அப்படி கிடையாது. இந்த 2 ஐட்டமும் பக்கத்து பக்கத்துல இருக்கணும். அண்ட் தென் டிரைவன் எண்டு கூட தான் ஒன்று இருக்கணும், டிரைவர் எண்டு கூட தான் ஒன்று இருக்கணும். அப்படி இருக்கும்போது இது ஃபர்ஸ்ட் டைம் வரக்கூடிய ட்ராக்ஷன் மோட்டர்ல இருந்து வரக்கூடிய டிரைவர் வந்து லோட்ல ஒரு அப்கிரேடியன்ல ஸ்டார்ட் பண்ணுவான், இல்லைன்னா வந்து சடன் பிரேக்ல இருக்கலாம், ஏதோ ஒரு ரீசன்னால. ஸோ ஃபர்ஸ்ட் கப்புள் ஆகிற இடத்துலயே அங்க வரக்கூடிய மிஸ்அலைன்மெண்ட் எல்லாத்தையும் அது மேனேஜ் பண்ணி இங்கேயே அது வந்து அந்த ஃபிளக்சுவேஷன் எல்லாத்தையும் வாங்கிக்குது. இது எப்படி வாங்குது அப்படின்னா, மெம்பரேன் அப்படிங்கிற ஒரு ஐட்டம் இருக்கு. ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இது ஒரு 35 mm ஒரு மூவ்மெண்ட் ஆகிறதுக்கு ஒரு உள்ள ஒரு ப்ரொசீஜர் கொடுத்து வச்சிருக்காங்க. இந்த டிரைவ் கப்ளிங் நார்மலி பாக்குற மாதிரி தானே இருக்கு. மோட்டர் மேல இது 2 கப்பலும் ஆயிருக்குது, இதுல எங்க இருந்து இது மேனேஜ் பண்ணும் அப்படின்னா உள்ள மெம்பரைன் அப்படின்னு ஒரு ஐட்டம் இருக்கு. ஸோ அந்த ஐட்டம் நம்மளை வந்து வெர்டிகலாவும் இல்லைன்னா வந்து ஒரு டில்டாகியோ வரக்கூடிய இதை மேனேஜ் பண்றதுக்காக வச்சிருக்காங்க. அண்ட் தென் இன்னொன்று அப்பவே சொல்லியிருந்தேன், அந்த டூத் அரேஞ்ச்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலி ஸ்ட்ரெயிட்டா இல்லாம ஒரு ஷார்ப்பா இல்லாம ஒரு பேரல் ஷேப்ல இருக்கும். பேரல் பார்த்துருக்கீங்களா? சிலிண்டருக்கும் பேரலுக்கும் வித்தியாசம் இருக்கு. சிலிண்டருங்கிறது கான்ஸ்டன்டா ஒரே டயா தான் இருக்கும், மேல இருந்து கீழ் வர ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் பேரல் பார்த்தீங்கன்னா கீழே கொஞ்சம் விட்டு ஜாஸ்தி இருக்கும், மேலே போக போக விட்டு கம்மியாகி கார்னர் வரும்போது ஒரு பல்ஜோட இருக்கும். இப்போ இந்த மாதிரியான ஒரு டீத் அரேஞ்ச்மெண்ட் ஸ்ட்ரெயிட்டா நீங்க வச்சீங்கன்னா கார்னர் டீத் உடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு கார்னர்ல ஒரு கர்வேச்சர் பிளஸ் ஒரு பல்ஜிங் அரேஞ்ச்மெண்ட் நீங்க கொடுக்கும்போது மினிமம் அந்த பேக்லாஷ் பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தேன், அந்த பேக்லாஷ்க்கும் அது யூஸ் ஆகும். அண்ட் தென் ஒரு மினிமம் பிளே கிடைக்கிறதுக்கு இருக்கும். ஸோ அது ஜாம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. இது அந்த டூயல் கார்டானிக் எஃபெக்ட் இதை பத்தி உங்களுக்கு ஒரு சின்னதா ஒன்று எழுதி வச்சிருக்கு. எனக்கு புரிஞ்சதை நான் இது மேல எழுதி வச்சிருக்கேன். இது வந்து ஒரு யூனிவர்சல் ஜாயிண்ட் சிஸ்டம். இன்டர்சேஞ்சபிலிட்டி இருக்கணும், ஒரே கப்ளிங் மாதிரியே இருக்கணும், பக்கம் பக்கமே இருக்கணும். அப்போ இது அந்த ரொட்டேஷனல் பவரை வந்து மிஸ்அலைன்மெண்ட் இருந்தா கூட நமக்கு தரும். இப்போ
ஒரு பவருக்கும் டார்க்குக்கும் வித்தியாசம் இருக்கு. பவர் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹை ஸ்பீட்ல என்ன சொல்ல, ஒரு 150 kmph எனக்கு எல்லாத்தையும் இழுத்துட்டு போற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லணும். டார்க்குங்கிறது அப்படி இல்லை. அந்த பொருளை அந்த நேரத்துல ஸ்டாண்ட்ஸ்டில்லா இருக்கிற ஒரு விஷயத்த சுழற்றுறதுக்கு எவ்வளவு தேவைப்படுது அப்படிங்கிறது தான் டார்க்கு. இப்ப அந்த சுழண்டு எவ்வளோ, அது எவ்வளோ வேகமா சுழலுது அப்படிங்கிறது ஆர்பிஎம். எந்த டைரக்ஷன்ல ஒரு குறிப்பிட்ட அளவு ஸ்பீட்ல மெயின்டைன் ஆகுது அப்படிங்கிறது வெலாசிட்டி. இத்தனை பாயிண்ட் இருக்குது. ஸோ இந்த எனக்கு ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில ஒரு மிஸ்அலைன்மெண்ட் எல்லாம் இது மைனஸ் பண்ணி எனக்கு அவுட்புட்ல கான்ஸ்டன்ட் டார்க் கொடுக்கறதுக்கு இந்த விஷயம் யூஸ் ஆகுது. அண்ட் தென் இது அந்த க்ரௌன் கியரை பற்றி தான், இதை நான் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இப்போ மறுபடியும் உங்களுக்கு அதே போட்டோவை ரிட்டர்ன் காட்டியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இந்த டூத்தில் கொஞ்சம் சரியா தெரில, மொபைலில் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியலாம் மேபி. இந்த இது பார்த்தீங்கன்னா பாட்டம்ல கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது, மேலே போகும்போது விட்டு குறைஞ்சிக்கிட்டே வருது. அண்ட் முனையில ஒரு சின்ன ஒரு மடிச்சு விட்டுருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த பேரல் ஷேப்டு கியருக்கு என்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இங்கே போட்டிருக்கேன். எட்ஜ் ப்ரிவெண்ட் எட்ஜ் லோடிங் ஆஃப் டீத். எட்ஜில் லோட் ஆச்சுன்னா அந்த டிப்பு உடையிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ரெடியூஸ் ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன், அந்த டீத்லேயே வந்து ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடும். ஸோ அதுக்காக. அப்புறம் இந்த க்ரௌன் கியர் கப்ளிங்க எப்படி மவுண்ட் பண்றது, இந்த மெம்பரைன் எல்லாம் எப்படி ஃபிட் பண்றது, என்னோட கிளாஸ் செக்ஷன் ஸ்டாஃபுக்காக எடுத்த 2-3 ஸ்லைடை இதை இன்கார்பரேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது நமக்கு தேவைப்படாது. நார்மலி அதில் யூஸ் பண்ணுறது க்ளோஸ்டு சேம்பரு, ஆயில் 500 ml இருக்கணும். டார்க் வேல்யூ வெளியில் இருக்கிற ஸ்லீவில் 12 எக்ஸகனல் போல்ட் வரும், அதுக்கு 20 நியூட்டன் மீட்டர் அடிக்கணும். அண்ட் தென் ரெண்டு டிரைவ் கப்ளிங்கோட 2 ஹாஃபையும் கனெக்ட் பண்ணுற இடத்துல வரக்கூடிய நட்டை 16 நியூட்டன் மீட்டரில் அடிக்கணும். இப்போ நமக்கு ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி இருக்குது அப்படிங்கிறது நான் அப்பவே சொன்னதை இங்கே எழுதி வச்சிருக்கேன். 2 ஜாயிண்ட் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஜாயிண்ட் டிரைவர் மோட்டர்ல இருந்து வரக்கூடிய அந்த ஆசிலேஷனோ இல்லைன்னா வந்து அந்த ஒரு சடன் ஜெர்க்கோ ஃபர்ஸ்ட்ல இருந்து செகண்டுக்கு போகும்போதே அங்கேயே அரெஸ்ட் ஆயிடும். அதுதான் இங்க சொல்லியிருக்கு. அண்ட் தென் இப்படி உங்களுக்கு ஆயிடுச்சு அப்படின்னா அன்ஈவனான டார்க் இல்லை அப்படின்னாவே உங்களுக்கு வந்து வைப்ரேஷன் இருக்காது. அண்ட் தென் ஒரு என்ன சொல்ல, ஒரு ரொட்டேஷனல் ஸ்பீடு, ரொட்டேஷனல் டார்க் வந்து கான்ஸ்டண்டா போகுது அப்படின்னா அடுத்து கியர் டீத்துல எந்த விதமான பிரேக்கேஜோ இல்லாம இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்கு. அண்ட் தென் எதுக்காக இந்த மாதிரி ஒரு மல்டி லெவல் ரிடக்ஷன் கொடுத்துருக்கு, பக்கமே இருந்துச்சுன்னா சிங்கிள் ரிடக்ஷன் போதும். இப்போ நமக்கு போகியில இருக்கு, இது வீலோட எண்டில் இருக்கு, இவ்வளோ தூரம் லாங்ல அது டார்க்கை டிரான்ஸ்மிட் பண்ணி ஆகணும். ஸோ இந்த டிஸ்டன்ஸையும் கூட அது கவர் பண்ணி ஆகணும். இந்த கவர் பண்ற நேரத்துல டாம்பிங் ஆக்ஷன் வரலாம், வைப்ரேஷன்னால மேலும் கீழே போகலாம், சைட்ல மூவ் ஆகலாம், போகிக்கு ஆக்சிலேஷன் இருக்கு. ஸோ இது எல்லாமே கூட அந்த டிரைவ் கப்ளிங்னால நமக்கு ஆகுது. இந்த டிரைவ் கப்ளிங்க நமக்கு செப்பரேட்டா ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, இதுல எதுவும் ஓவராலிங் ஒர்க் இருக்குது அப்படின்னா ட்ராக்ஷன் மோட்டரையோ இல்லை கியர் கேஸையோ நமக்கு கழட்ட தேவையில்லை, இண்டிபெண்டாவே பார்த்துக்கிறலாம். அண்ட் தென் அந்த டிரைவ் கப்ளிங்கை எப்படி ரிமூவ் பண்றதுங்கிற விஷயம்தான். வண்டி லிஃப்ட் பண்ணியிருந்தா ஒரு கிரெயினை யூஸ் பண்ணி டிரைவ் கப்ளிங்ல ஒரு பெல்ட்டை போட்டு எடுத்துக்கலாம். இல்லைன்னா நீங்க வந்து கியர் பாக்ஸ் அடியில் ஒரு ஜாக்கை ஃபிக்ஸ் பண்ணி அந்த கியர் பாக்ஸ் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு உட்டன் பேக்கிங் மேலே, ஜாக்குக்கு மேலே ஒரு உட்டன் பேக்கிங் கொடுத்து அது மேலே கியர் கேஸ் ஹீட் ஆகிற மாதிரி வைக்கணும். அண்ட் மெதுவாக அதில் லோடு எடுத்ததுக்கப்புறம் சேஃப்டி டிவைஸ்னு ஒரு ஃபோட்டோ ஒன்று காட்டியிருந்தேன், அதை நம்ம ஸ்லாக் பண்ணி விட்டுட்டு மெதுவாக கியர் கேஸ் இறக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம அன்கப்புள் பண்ணியிருக்கணும் டிரைவ் கப்ளிங்கோட 2 ஹாஃபையும். இதான் நம்ம ஒரு சின்ன ஒரு ரெஃபரன்ஸ்க்காக, அண்டர்டெக் நிறைய பேர் பார்க்காதவங்களுக்கு. இது கன்வென்ஷனல் டைப்ல பார்த்தீங்கன்னா இது ஒரு எம்எஸ் இருக்கு, இங்கே ட்ராக்ஷன் மோட்ரு, இங்கே கியர் கேஸ். இன் டைம் இங்கே பார்த்தோம்னா ஜேர்னலு, கியர் கேஸு, பின்னாடி போகியில மவுண்ட் ஆயிருக்கிற ட்ராக்ஷன் மோட்ரு. பேக்லாஷ் இதுதான் நான் ஃபர்ஸ்ட்லேயே சொல்லியிருந்தேன், அதை சொன்னதுக்கு அப்புறம் தான் இது வருங்கிறதுனால ஃபர்ஸ்ட்லேயே அது சொல்லியாச்சு.
இந்த டிரைவ் கப்ளிங் எங்க யூஸ் பண்றோம்? WP5 லோக்கோல மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்கிற லோக்கோல இருக்குது. எந்த இடத்துல லொக்கேட் ஆயிருக்குது? ட்ராக்ஷன் மோட்டருக்கும் கியர் பாக்ஸுக்கும் இடையில. மெயின்டெனன்ஸ், இதுக்கான மெயின்டெனன்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஆயில் ஒரு கியர் இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸ் தான் இது. கியர் கேஸ் மாதிரியான இதுவும் உள்ள ஒரு சின்ன ஒரு குட்டி கியர் பாக்ஸ் தான். அப்போ மேக்சிமம் இதுல என்ன வந்துட போகுது? ஆயில லீக்கேஜ் ஆகாம பாத்துக்கிறணும். ஆயில் லீக்கேஜ் இருந்துச்சுன்னா எந்த வழி ஆகும்? ஒரே ஒரு ரப்பர் அரேஞ்ச்மெண்ட் ஒன்று இருக்குது, மெம்பரேன்னு, அது வழியா ஆயிட்டு இருக்கும். இன்கேஸ் ஆயில் லீக்கேஜ் ஆனிச்சுன்னா அந்த மெம்பரேனை சேஞ்ச் பண்ணணும். ஆயில் இல்லாம ஓடிச்சுன்னா கியரு என்ன சொல்ல சீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உள்ள இருக்கிற இந்த மெம்பரேனுங்கிற ஒரு விஷயம் தான் மிஸ்அலைன்மெண்ட்டை பாத்துக்குது அப்படின்னு சொன்னேன். ஒன்ஸ் ஆயில் இல்லாம இந்த மெம்பரேன் பஸ்ட் ஆகி போச்சு அப்படின்னா மிஸ்அலைன்மெண்ட் வந்தா தடுக்கிறதுக்காக ஒரு பொருளை வச்சிருக்கோம். இப்போ அந்த பொருள் உடஞ்சு போயிடும். வெறும் ஆயில் நான் சொன்னேன், ஆயில் ப்ரெஷர் எப்படி செக் பண்றது அப்படின்னு, சஃபிஷியன்ட் ஆயில் வேணும் இல்ல எக்ஸஸ் ஆயில் இருந்தாலும் பிரச்சனைன்னு. இப்போ அந்த நம்ம பாதுகாப்புக்காக வச்சிருக்கக்கூடிய இந்த எக்யூப்மெண்ட்டே மொத்தமா வண்டி ஃபெயில் ஆகிறதுக்கு காரணம் ஆயிடும். அது அங்க போட்டிருக்கு. விஷுவல் ரெண்டாவது பாயிண்ட் எதுன்னே எஸ்எம்ஐ பார்த்து எழுதுனேன். ஸோ அது எனக்கும் கூட சரியா தெரியல. அண்ட் தேர்ட் பாயிண்ட், மெம்பரேன் வந்து எவ்ரி 3 lakh கிலோமீட்டருக்கு ஒரு தடவை இல்லைன்னா ஆனுவலி சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. எவ்ரி இயர் சேஞ்ச் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அண்டு ட்ரெயின் ஆயில், இதுல வந்து ஆயில் இன்லெட்டுக்கோ அவுட்லெட்டுக்கோ இப்போ நார்மலா ஒரு கியர் கேஸ் இருக்குது, அது லோக்கோல ஃபிட் ஆகிருக்குது. என்ன சொல்ல ட்ராக்ஷன் மோட்டரோட எல்லாம் சேர்ந்து ஃபிட் ஆகிருக்கு. பட்டு இது வந்து கான்ஸ்டண்டா ஒரே லொக்கேஷன்ல இருக்க போறது இல்லை. இது டிரைவ் பண்ற ஒரு பொருள். அப்ப இது கண்டினியூஸா ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஆயில் போடுறது எங்க, எடுக்கிறது எங்க? ரெண்டு இது என்ன வெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஆயில் ட்ரைன் பண்றதுக்காக, அண்ட் தென் ஏன் ஒன்று கொடுக்கலாமே? ஒன்று கொடுத்தா எது வழி ட்ரைன் பண்றது அண்ட் தென் எது வழி உள்ள போடுறது. சரி, ஓகே, ட்ரைன் பிளக் இருக்கு, அவுட்லெட்டும் இருக்குது. எதன்னு நான் எடுத்துக்க, ரொட்டேஷனலா இருக்கிறதுனால மேலே எது இருக்குதோ அதை நீங்க இன்லெட்டா எடுத்துக்கலாம். கீழ்ப்பக்கம் எது இருக்குதோ அதை ட்ரைன் பண்றதுக்காக அவுட்லெட்டாக எடுத்துக்கலாம். அப்புறம் இதுல ஆயில் டாப் அப் பண்றது நார்மலி நம்ம இருக்கிற மாதிரி ஒரு சம்திங் ஒரு கேப்ல பிடிச்சி அந்த மாதிரி ஊத்துற மாதிரி இருக்காது. ஒரு சிரிஞ்சு வழியா 50 mlக்கு நம்ம ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த சிரிஞ்சு வழியா சின்ன ஒரு ஹோல் தான் இருக்கும், அது வழியா நம்ம டாப் அப் பண்றோம். டாப் அப் பண்ணும்போது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 2 ஹோல் இருக்கு. கீழே இருக்கிறத நம்ம ட்ரைனுக்காக யூஸ் பண்றோம், மேலே டாப் அப் பண்றோம் அப்படின்னு. இன்கேஸ் ட்ரைன் பண்றோம் அப்படின்னா இந்த ரப்பர் போர்ஷன் இருக்குது, உள்ள காத்து இருக்கும்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா நம்ம ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போது ஆயில் கம்மியா இருந்துச்சுன்னா காத்து இருக்குது அப்படின்னு. அப்போ ஆயில் ட்ரைன் பண்ணும்போது கீழே நான் கேப்பை கழட்டினேன், ஆயில் எல்லாம் வெளியில கொட்டிடும் அப்படி கிடையாது. மேலே இருக்கிற அந்த இன்லெட் கேப்பையும் கழட்டி விட்டாதான் ஃப்ரீயா ஆயில் வரும். நீங்க டிரான்ஸ்ஃபார்மர் செக்ஷனோ இல்லைன்னா நீங்க ஒரு இது ஆயில் பம்ப் பண்ணி எடுக்கிறது கூட ஒரு மேலே ஒரு ஹோல் கொடுத்துருப்பாரு அந்த ஏருக்காக. அந்த மாதிரியான ஒரு விஷயமாவும் இது யூஸ் ஆகுது. ஒரு மல்டி பர்பஸ் தான். அண்ட் என்னென்ன டூல்ஸ் அண்ட் பிளான்ஸ் இந்த டிரைவ் கப்ளிங்க எடுக்கிறதுக்கோ போடுறதுக்கோ தேவை அப்படின்னு பார்க்குறோம். அந்த டிரைவ் கப்ளிங்ல ஒரு த்ரஸ்ட் பீஸ் எல்லாம் இருக்குது, 2 பீஸ், அதை எடுக்கணும். அதுக்காக வந்து ப்ரெஸ்ஸிங் மிஷின் யூஸ் ஆகுது. அண்ட் தென் இண்டக்ஷன் ஹீட்டிங் மிஷின் எடுக்கிறதுக்காக இண்டக்ஷன் மீட்டிங் த்ரஸ்ட் பீஸை போடுறதுக்கு ப்ரெஸ்ஸிங் மிஷினும் எடுக்கிறதுக்கு இண்டக்ஷன் ஹீட்டிங் மிஷினும். அண்ட் தென் இந்த ஆயில் இன்ஜெக்ஷன் டூல் கிட்டு ட்ராக்ஷன் மோட்டர் செக்ஷன்ல இருக்கும், அது அந்த பினியன் மேல ஃபிட் பண்றதுக்கான ஒரு விஷயம், அது தேவைப்படும். அண்ட் தென் புல்லர் எடுக்கிறதுக்காக, அப்புறம் டபுள் எண்ட் ஸ்பேனரு, டார்க் வின்ச்சு, ராச்செட் டைப் டார்க் வின்ச்சு, அப்புறம் ஜஸ்ட் கன்சியூமபிள்ஸ். இந்த ரெண்டும் டிரைவ் கப்ளிங்கோட 2 ஹாஃபையும் பிரிக்கிறதுக்கு ஒரு ஷீட் ஒன்று இடையில போடணும், இல்லைன்னா அது ஒன்னோட ஒன்று லாக் ஆகிட்டே இருக்கும். அண்ட் தென் மிஸ்லேனியஸ் மெட்டீரியல், இதுக்கு ஒரு கிளிசரின் போடணும் ப்ரெஸ் பண்ணும்போது. சீலிங் காம்பவுண்ட் இருக்கு, லாக் டைட் போடணும் போல்ட்டுக்கு, அந்த மாதிரியான விஷயங்கள். அடுத்து அந்த சப்போர்ட் ஆர்ம்னு சொல்லியிருந்தேன், கியர் கேஸை தாங்கி பிடிக்கிற சப்போர்ட் ஆர்ம். இந்த சப்போர்ட் ஆர்ம் நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் விஷுவலா பார்க்கணும். விஷுவலா பார்க்கும்போது அந்த ரப்பர்ல ஏதாவது டேமேஜ் இருக்குதா அப்படிங்கிற விஷயத்த பார்ப்போம். அண்ட் தென் எம்பிடி பண்ண சொல்லியிருக்காரு. யூடி பார்க்கறதுக்கு அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, இல்லை எம்பிடி ஏதோ ஒன்று பார்க்கணும். ஏன்னா விஷுவல் செக்அப்ல ட்ரிப்ல இருக்கிற ஒரு விஷுவல் பார்க்க முடியும்,
பட் ஏஓச்சோ அந்த மாதிரி இருக்கும்போது யூடி பார்க்கணும், இல்லைன்னா எம்பிடி பார்த்து அதுல வர்ற மைனர் கிராக்கை நம்ம கண்டுபிடிக்கணும். சம்திங் விஷுவல் செக்கப்ல அதை நம்ம பார்க்க முடியாது. அண்ட் இன்னொன்று பெரிபிளாக் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதுதான் அந்த உள்ள ஒரு ரப்பர் மாதிரி ஒரு போர்ஷன் இருக்கும். இதுதான் அந்த மிஸ்அலைன்மெண்ட், இதுல வரக்கூடிய மிஸ்அலைன்மெண்ட், சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ என்னமோ அதுதான் பார்த்துக்குதுன்னு. ஸோ அந்த பெரிபிளாக் காலர்ல ஏதாவது கிராக் இருக்குதா, இல்லைன்னா ஏதாவது பிட்டிங் மார்க் இருக்குதா, அந்த மாதிரி பார்க்கணும். இந்த பெரிபிளாக்கு உள்ள அந்த சப்போர்ட் ஆர்முக்குள்ள ப்ரெஸ் பண்ணி ஏற்றுவோம், அந்த இடம் ஓவால்ட்டி ஆயிருச்சா அப்படிங்கிறத பார்க்கணும். ஓவால்ட்டி ஆயிருச்சுன்னா உள்ள வந்து ஒரு ரப்பிங் மார்க் இருக்கும். எந்த ஒரு ரொட்டேஷனல் இதுவும் கொஞ்சம் ஒரு ப்ரெஸ்பிட்ல பண்ணக்கூடிய ஒரு பொருள் அந்த உள்ள இருக்கிற இதுல ஸ்லாட்ல கரெக்டா போய் மேட் ஆகணும். அப்படி ஆகல, கொஞ்சம் ஃபிளாக்னஸ் இருக்குது அப்படின்னா அங்க ஒரு ரப்பிங் மார்க் வரும். ஸோ அதை வச்சு கண்டிப்பா அந்த சப்போர்ட் ஆமையே தூக்கி கண்டம் பண்ணிடணும். அண்ட் இது இவ்வளவு நேரம் நான் சொல்லியது எல்லாம் எங்க இருந்து எடுத்தது அப்படின்னு, எஸ்எம்ஐ 309, 310 அண்ட் ஃபேர்ம்ல இருந்து ஹர்த் கப்ளிங் அவர் ஒரு மேனுவல் ஒன்று வச்சிருந்தாரு. அண்ட் தென் நமக்கு ஒரு WP5க்கு மெயின்டெனன்ஸ் அண்ட் ரிப்பேர் மேனுவல் இருக்கு. அதுல இருந்து எஸ்எம்ஐ 310 அதுதான் மெயினா இன்ஸ்பெக்ஷன் செக்ஷனுக்கும் ஏஓச்சுக்கும் இப்போதைக்கு தேவை. 309 நமக்கு அப்புறம் தான், இன்னும் ஃபுல் லென்த்தா நாங்கள் ஏஓச்சு எடுத்ததுக்கு அப்புறம் அது தேவைப்படும். இது ஒரு 3 பர்பஸ்க்காக கொடுத்துருக்கு. கண்டினியூஸா இந்த கிரவுண்ட் கியர் கப்ளிங்ல வரக்கூடிய ஃபெயிலியர்கள்னால இது கொண்டு வரப்பட்டது. அண்டு அந்த மெம்பரேன் அண்ட் ஸ்டார்ல வரக்கூடிய ஃபெயிலியர் எல்லாம் அவர் அப்சர்வ் பண்ணி இந்த எஸ்எம்ஐ ஒன்று ரெடி பண்ணாரு. மெயின்டெனன்ஸ் ப்ராக்டிஸ் இப்போ நான் சொல்ற எனக்கு ஒரு அசம்ஷன் இருக்கும், அதுபடி எல்லாம் நம்ம இதை மெயின்டெனன்ஸ் பண்ண முடியாது. ஸோ ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ராக்டிஸ் சொன்ன எல்லா இடங்களுக்கும் கொண்டு வந்திருக்காரு. ஸோ அந்த மாதிரியான மெயின்டெனன்ஸ் ப்ராக்டிஸ் இருக்கக்கூடியது. இது மைனர் ஷெடியூல்ல அஸ்பர் எஸ்எம்ஐ என்னென்ன பார்க்கணும் அப்படிங்கிறது, அந்த எக்ஸ்டர்னல் போல்ட்டு டைட்னஸ் பார்க்கலாம், இல்லைன்னா வந்து டிபிடி பார்க்கறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மெயின்டைனாக இருக்கும். அண்ட் தென் மேஜர் ஷெடியூல்ல ஹெச்ஆர் செக்ஷன்ல என்னென்ன பார்க்கணும் அப்படிங்கிற விஷயம். ஸோ இது இங்கே சொல்ல இதாகாது. அண்ட் அந்த ட்ராக்ஷன் மோட்டர்ல இருந்து வரக்கூடிய டார்க்கு, நமக்கு வந்து கரண்ட் நம்ம பார்க்குறோம் இல்லையா, சர்ஜ் கரண்ட் அந்த மாதிரி சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி நமக்கு மெக்கானிக்கல்லையும் சம் டேர்ம்ஸ் இருக்கு. ஒரு மோட்டர்ல மேக்சிமம் அந்த ஆக்சிலரேஷன் டார்க் எவ்வளோ வருது, இல்ல கண்டினியூஸா அந்த மோட்டர் ஓடும்போது எவ்வளோ டார்க் இருக்கணும் அப்படிங்கிறது. இப்ப என்னால ஒரு பொருளை இப்படி தூக்க முடியும் அப்படிங்கிறது என்னோட கெப்பாசிட்டி. அதை எவ்வளோ நேரம் தூக்க முடியும் அப்படிங்கிற ஒரு லிமிட் இருக்குது. அண்ட் சடனா எனக்கு ஏதோ ஒன்று ஆகுது, அப்போ என்னை தட்டி விடுறாங்க, அப்ப என்னால எவ்வளவு தூரம் தூக்க முடியுது. இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் சினாரியோவுக்கு நம்ம கிட்ட இருக்கு. கண்டினியூஸா அந்த மோட்டருக்கு எவ்வளோ டார்க்ல ரொட்டேட் பண்ண முடியும், அதனோட கெப்பாசிட்டி என்ன. அண்ட் தென் மேக்ஸிமம் சர்ஜ் டார்க் அது எப்போ வரும், இனிஷியலா வரலாம், இல்லைன்னா ஏதோ ஒரு சிஆர் போகும்போது ஒரு பொருள் மேல ஏறி போகும்போது ஆறலாம். அந்த மாதிரியான இது ஷார்ட் சர்க்கியூட், ஏதோ ஆக்சிடென்ட் இடிச்சு நின்னாச்சு, அந்த மாதிரியான இதுல கூட வரலாம். இது எல்லா இதுலயும் ஒரு அந்த டாலரன்ஸ் லிமிட் மாதிரி கொடுத்துருப்பாரு, இவ்வளவுதான் அது தாங்கும் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் தென் இவ்வளோ நேரம் நான் சொல்லியதை பிபிடி பார்க்குறவருக்காக ஃபைனலாக ஒரு சினாப்சிஸ் மாதிரி ஒன்று போட்டாச்சு 4 பாயிண்ட்ல. மைனர் ஷெடியூல்ல அதே கிளாஸ் எடுத்தது ஸ்டாஃபுக்காக. ஸோ அவருக்கு நம்மளோட மெக்கானிக்கல்ல ரொம்ப மெயினான ஒரு விஷயம் கிளீனிங். ஒரு ஆயில் நம்ம வெளியில எடுக்கிறோம் எம்சி பார்க்கறதுக்காக. வெளியில எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ட்ரெயின் போட்டை நல்லா க்ளீன் பண்ணணும். அதுல டெப்ரேஸ் இருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது மெட்டல் பீஸ் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் அதை க்ளீன் பண்ணிட்டு அவுட்லெட் போட்டை கழட்டி அதுல இருந்து ஆயில் எடுக்கணும். அது ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். அந்த மாதிரி ஆன விஷயங்கள் இந்த கிளீனிங் பார்ட்ல இருக்கும், அது அங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. அண்ட் தென் நம்ம கிட்ட இன்ஸ்பெக்ஷன், விஷுவல் இன்ஸ்பெக்ஷன் பார்க்கணும், மெக்கானிக்கல்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது. அண்ட் தென் முடிஞ்சா டேப்பிங் ஹேமர்ல பார்க்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு. எல்லாத்தையும் டார்க்கை அடிச்சு தான் செக் பண்ண முடியும் அப்படின்னு இல்லை. ஒரு போல்ட்டு மேட்டா இருக்குதா அப்படிங்கிறத விஷுவல் செக்அப் பார்க்குறோம். இல்லை எனக்கு சில இடங்கள் இம்பார்ட்டன்ட் ஐட்டம் இருக்கு, அது டேப்பிங் ஹேமரை வச்சு தட்டி பார்க்கும்போது டல் சவுண்ட் வரும். அது பார்க்க தெரியாதவருக்கு கையை ஒரு அணைச்சு தட்டி பாருங்க, கையில வைப்ரேஷன் வரலாம். அந்த மாதிரி இல்ல இதை தாண்டி இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஐட்டம் அப்படின்னா அவங்களே டார்க் கொடுத்துருப்பாங்க, டார்க் அடிச்சு பார்க்கணும். நம்ம அடிக்கும் போது ஒரு போல்ட் ஸ்லாக்கா இருந்துச்சு அப்படின்னா பெட்டர் அந்த போல்ட்டை எடுத்துருங்க வெளியில. ஒன்ஸ் அது நம்ம ஃபுல் டைட் அடிச்சு தான் விட்டுருப்போம். ஒன்ஸ் அது ஸ்லாக் ஆயிருக்குது அப்படின்னா அது ஏதோ ஒரு ரீசன்னால இருக்கலாம், த்ரெட் ஏதோ ஒன்று ஆயிருக்கலாம், இல்லைன்னா அந்த போல்ட்டுக்கு
சரியான ஒரு லேப்ல டெஸ்ட் பண்ணால் தான் நமக்கு தெரியும். ஸோ அந்த போல்ட்டை எடுத்துட்டு வேற போல்ட் போட்டு டைட் வைக்கிறது தான் அது முறையான மெத்தடாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கணும். அப்புறம் டெஸ்ட்டு டிபிடி மெயினான விஷயம் எங்களுக்கு டிபிடி விஷுவல் செக்அப் நம்ம பார்க்குறோம். டேப்பிங் ஹேமர்லாம் பார்க்குறோம். டிபிடி சர்ஃபேஸில் ஏதாவது கிராக் இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு டிபிடி வேணும். சில இடங்கள்ல சர்ஃபேஸ் தாண்டியும் ஒரு 2 mm கீழே கிராக் டெவலப் ஆயிருக்கும். அந்த மாதிரி விஷயங்களுக்கு எம்பிடி பார்க்கணும். அண்டு யூடி எனக்கு ஒரு ஜானல் இருக்கு. ஒரு 1000 mm லென்ஸில் இருக்கு. எல்லா இடமும் நான் என்னால் டிபிடியும் பார்க்க முடியாது. டிபிடி மேலே சர்ஃபேஸில் மட்டும் தான் தெரியும். எம்பிடி பார்க்குறேன் 2 mm டெப்த்தில் தான் தெரியும். எனக்கு அங்கேருந்து அவ்வளோ லென்த் இருக்கு. அந்த இடத்துல ஏதாவது ஒரு இடையில கிராக் இருக்குதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது யூடி பண்ணணும். ஸோ அந்த மாதிரி விதவிதமான டெஸ்டிங் நமக்கு இருக்கு. அண்ட் பர்டிகுலர் எக்யூப்மெண்ட்டுக்கு ஆஸ்பர் எஸ்எம்ஐ என்ன சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் பார்க்கணும். நமக்கு இந்த இதில் டிபிடி ஒன்லி தான் சொல்லியிருக்காங்க. அதை அந்த ஸ்டார்ஸ் லைனில் பார்க்கணும். சேம் இதே மேஜர் ஷெட்யூலுக்கு இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் மேஜர் ஷெட்யூலில் எவ்வளோ ப்ரீஃபாக பண்ணணும் அப்படின்னு இருக்கு. இப்போ உங்களுக்கு மறுபடியும் அந்த இதை போடுறேன். இது டிரைவ் கப்ளிங், இந்த மோட்ரு அண்ட் தென் ஆக்சல். மோட்டர்ல இருந்து கிடைக்கக்கூடிய டார்க்கு இந்த மைனர் மிஸ்அலைன்மெண்ட் எல்லாம் வாங்கிட்டு இது உள்ள இருக்கிற பினியனுக்கு தரும். அங்கிருந்து ஒரு இன்டர்மீடியட் கியரு அண்ட் தென் மெயின் கியருக்கு போகும். ஸோ இப்படியாக இது ரொட்டேட் ஆகுது. இது அந்த டிரைவ் கப்ளிங்கோட ஒரு போட்டோ. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஆயில் உள்ள போட்டிருக்கிறேன். அந்த ஆயில் எனக்கு இருக்குதான்னு நான் செக் பண்ணி பார்க்கணும். எப்படி அந்த மைனர் மிஸ்அலைன்மெண்ட்டை இது வாங்குது அப்படின்னா இதுதான் அந்த மெம்பரேனுங்கிற ஒரு விஷயம். ஓகே, அந்த மெம்பரேனுங்கிற ஒரு விஷயம் இதை கொஞ்சம் 35 mm வரைக்கும் இங்கே மூவ் பண்ணி தருது. ஸோ இது அந்த டில்ட்டையோ இல்லைன்னா வெளியில வர்ற ரேடியல் மூவ்மெண்ட்டையோ இது வெளியில வாங்கிக்குது. இவ்வளவுதான். தேங்க்யூ.